வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் கட் ஒர்க் எப்படி பண்ணுறது, அதை எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டு தான் ட்ரா பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டெம்ப்ளேட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஹேண்ட் அளவை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெக்ஸகன் டிசைனை நம்ம மாற்றி வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பார்டருக்கு வச்சுட்டு மிச்ச இடத்துல இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹேண்டு இது மாதிரி வரைஞ்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்டருக்காக நம்ம விட்டுருக்கோம். அதனால் ஃபுல்லாக அந்த பேட்டர்ன் நம்ம வரையில. இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நம்ம பாக்ஸ் போடுறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே லைனாக போட்டுடலாம். இது மாதிரி டிசைன் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ட்ரா பண்ணுறப்போ நமக்கு அப்படியே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம அந்த டிசைனில் ஒரு பீடு அப்படியே இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக பீடு போட்டுட்டு உள்ளுக்கு ஸ்டோன்ஸ் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஸ்டோன்ஸ் போட்டணும். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் சைடில் கரெக்டாக நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கணும். ஸ்டிச்சஸில் அது வர மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ரெண்டு சைடும் அதை மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம டிசைன் பண்ணுறதோட ஒரு 1/2 இன்ச் உள்ளுக்கு தள்ளி தான் நம்ம டிசைன் போடணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லாட்டி அந்த ஸ்டோன்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லுமே அந்த பீடு ஸ்டோனு பீடு போட்டு உள்ளுக்கு ஜரி கொடுத்துருக்கோம். இப்போது இந்த மேல் லேயர் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எம்டியாக விட்டுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் இந்த இதிலலாம் நம்ம பீட்ஸ் போடுறோம். சுகர் பீட்ஸ் அங்கங்கே இருக்க மாதிரி. நார்மலாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டுட்டு இது மாதிரி நம்ம சுகர் பீட் அங்கங்கே வைக்கிறப்போ ரொம்பவும் அந்த டிசைன் சூப்பராக இருக்கும். இப்போ சேம் கலரில் நம்ம டிசைன் பண்ணுறப்போ என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு யோசனையாக இருக்கும். அதில் அந்த சேம் கலர் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டுட்டு அதில் நம்ம அங்கங்கே பீட்ஸ் கொடுக்கும்போது நல்லா அது எடுத்து கொடுக்கும் நமக்கு. இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம வச்சாச்சு, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம சேம் கலர் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஜரி லைன் 2 லைன் கொடுத்துட்டு பேக்கில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணுவோம். க்ளூ அப்ளை பண்ணி அது நல்லா ட்ரை ஆனோன்னு தான் நம்ம கட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம கொசுவர்த்தி யூஸ் பண்ணுவோம். கொசுவர்த்தி யூஸ் பண்ணோம்னா ரொம்பவும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஊதுபத்தி பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு அணைஞ்சிரும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது கொஞ்சம் நமக்கு திக்காகவும் நமக்கு அந்த நெருப்பு இருக்குன்றப்போ ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். அதுவும் ஜரி யூஸ் பண்ணுறது ரொம்பவும் முக்கியம். ஒரு மாதிரி ஒரு வளன்னு இருக்கும். அதை தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும். நரம்பு உள்ளுக்கு வச்சுருப்பாங்க. அந்த நரம்பு உள்ளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது டக்குன்னு விட்டு போயிடுது. நம்ம என்ன தான் அடியில் க்ளூ கொடுத்துருந்தாலும் அந்த நெருப்பு பட்டு அந்த இது விட்டு போயிடுது. அதனால் கண்டிப்பாக அந்த ஜரி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தனியாகவே நான் அதை காட்டுறேன். எந்த ஜரி கரெக்டாக நமக்கு கட் ஒர்க்குக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பார்டரில் பாருங்கள் 2-3 ஜரி கொடுத்துட்டு 2 ஜரி சுகர் பீடு ஒரு லைனு, 2 லைன் பெரிய பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் 3 பீடு, நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்லிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஜரியில். மேலே பீடு, திரும்பவும் 2 ஜரி கொடுத்துட்டு ஃபுல்லாக அந்த டிசைன்ஸை ஆரம்பிக்க வேண்டியதான்.
இப்போது நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம வந்து எல்லா டிசைன்ஸும் முடிச்சாச்சு. இப்போ வந்து எப்படி கட் ஒர்க் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். கட் பண்ணுறப்போ ரொம்பவும் கேர்ஃபுல்லாக அந்த ஷார்ப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணணும். பொறுமையாக நம்ம வந்து அதை வந்து நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கும்போது கேர்லெஸ்ஸாக நம்ம வந்து அந்த கிளாத்துலேயே இப்படியே வச்சுருந்தாலும் அந்த நெருப்பு பட்டு டக்குன்னு ஹோல் ஆயிரும் மற்ற இடத்துல. அதனால் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து அந்த இதில் வந்து அதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடித்தோன்னே வெளியில் நம்ம எடுத்துக்கணும் அந்த நெருப்பை. இல்லை அதுலேயே நம்ம வச்சுருந்தோம் அப்படியே யோசிச்சுட்டே நம்ம வந்து இது பண்ணோன்னா டப்புன்னு நமக்கு வந்து அந்த நெருப்பு பட்டு ஹோல் ஆயிரும். அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். பேக் சைடில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனோன்னு தான் கட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் நம்ம வந்து செய்யலை அப்படின்னா நம்ம வந்து அந்த செயினுக்கு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம போட்டோம்னா நமக்கு இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ண தேவையில்லை. இப்போ ஒரே கலராக நமக்கு வேணுங்கிறப்போ அடியில் வந்து கோல்டு கலரை நம்ம வந்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்டர்னேட் கலர் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து க்ரீன் ப்ளூன்னு வந்து நம்ம பின்னாடி வந்து வேறு கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில்க் காட்டன் தான் நம்ம வச்சுருக்கோம் அடியில். ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு இந்த டிசைன் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். ஆனால் கட் ஒர்க் பண்ணுறப்போ அந்த அளவு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக நமக்கு வேணும். உங்களுக்கு கரெக்டாக அப்படி எடுக்க தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்க டைலர் ஷாப்பில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நெக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பீடும் த்ரெட்டும் ஒட்டியிருக்கோம். ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஒரு இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம கோல்டு ஒன்று மெரூன் ஒன்று மாற்றி கொடுக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஒன் சைடாக நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். ஃபுல்லாக பீடு போட்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக திரும்பவும் உள்ளுக்கு வந்து பீடு கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டோனையும் வந்து ஸ்டிச் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம லைட்டாக க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ பார்டரில் பாருங்கள், த்ரெட் ஃபில்லிங்ஸ் நடுவில் கொடுத்துருக்கோம். ஒரு இன்ச்சுக்கு த்ரெட் ஃபில்லிங்ஸும் ஜரியும் மாற்றி அப்படியே அரும்பரும்பாக வந்து ஃபினிஷிங்கில் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கட் ஒர்க் பண்ணுறோம். கட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கட் ஒர்க் ரொம்பவும் ஈஸி. நம்ம வந்து அந்த கட் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்.